புதிய தலைவருடைய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம், புதுச்சேரி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையிலே நம்முடைய புதுச்சேரி மாவட்டத்தில் இந்த நிகழ்வானது நம்முடைய அமலோற்பவம் பள்ளியிலே நடத்தப்பட்டது. இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்விலே புதுச்சேரியில் இருக்கின்ற அரசு மற்றும் தனியார் பள்ளியினுடைய அத்துணை மாணவர்களும் அதிலே கலந்து கொண்டு தங்களுடைய படைப்பை காட்சிப்படுத்தினார்கள். அதற்கு உரிய நடுவர்கள் அந்த படைப்புகளை ஆய்வு செய்து அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த நிகழ்வு மூலமாக பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவிலே கலந்து கொண்டு அதிக அளவிலே பரிசுகளை பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்தில் கல்வி கேந்திரமாக உருவாக்க வேண்டும், சிறந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகின்றது. அந்த முயற்சியினுடைய பலனாக இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பலன்கள் இன்றைக்கு கல்வித்துறையில் இருக்கின்ற கல்வி பயிலுகின்ற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சிபிஎஸ்இயிலே அதிகப்படியான தேர்ச்சி விகிதம், 100% தேர்ச்சி விகிதம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயர்நிலைப் பள்ளியிலும் மேல்நிலைப் பள்ளியிலும் அதிகப்படியான நம்முடைய மாணவர்கள் தேர்ச்சி விகிதம்